தீபாவளிக்கு அப்புறம் இருந்து நான் ஒரு ஃபேமிலி இஷ்யூ கூட நான் இப்போ வரைக்கும் போடலை, ஒரு வீடியோஸ் கூட போடல. ஆனால் எங்கள் அம்மா என்ன ஸ்னேகாவை, ஸ்னேகாவோட அண்ணனை, ஸ்னேகாவோட அப்பா அம்மாவை எல்லாரையுமே பயங்கரமாக அப்யூஸ் பண்ணாங்க. அசிங்கமான வார்த்தையில் பண்ணி வாங்கிறது எங்களை ஏகப்பட்ட விஷயங்கள் மீடியாவில் தொடர்ந்து டெய்லி 8 மணிக்கு வீடியோ எங்கள் அம்மா உட்காந்து போட்டுருவாங்க. சீதாராதா அப்படிங்கிறதும் ஒரு மாதிரி உடம்பு வலி அவளை அப்யூஸ் பண்ணுறதும் எல்லாமே எங்கள் அம்மா என்னையும் ஸ்னேகாவையும் பிரிகியால தான் இப்படி மாறிட்டாங்க இவங்க அப்படின்னு எங்களுக்குள்ள பர்சனலாக நடந்திருக்கும் பார்த்தீங்களா சண்டைகள், அது எல்லாத்தையுமே மீடியாவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பம்னா சண்டை வரதான் போல சொல்லுவாங்க, குடும்பம்னா சண்டை இல்லாமல் இருக்காது. ஆனால் எங்கள் அம்மா என் கூட சந்தோஷமாக குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் என் கூட 1 வருஷம் இருந்தாங்க. அப்பவும் ஸ்னேகாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சில பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் அதை நான் ஃபேஸ் பண்ணி கொண்டு போனால் எந்த பிரச்சனையும் மீடியாவுக்கு வரல, எங்கள் அம்மா மீடியாலையும் போடலை, எதுவுமே வரல. நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். பிரச்சனை வந்தாலும் 2 நாள் பேசாமல் இருப்பாங்க, 3 நாள் பேசிப்பாங்க, சந்தோஷமாக நான் 2 பேரும் லீட் பண்ணிப்பாங்க. ஆனால் என்னைக்கு இந்த பிரிகி வந்தாலோ அவளை நம்பி எங்கள் அம்மாவை நான் எதிர்த்தேன் பார்த்தீங்களா, அதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம்.